தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love ministries கூடாக உங்களை இன்று உங்களுடைய வீடுகளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நேரத்துக்குள் உங்களை சந்திக்கும்படியாய் இன்று நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று அல்ல. நீங்கள் தேவனுடைய கண்களிலே மிக 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 முக்கியமானவர். நீங்கள் தேவனுக்கு வேண்டியவர். தேவன் உங்களோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்க கேட்கலாம், ஏன், எதுக்காக? நீங்கள் தேவனுடைய சாயலாய் தேவனால் உங்களுடைய தாயின் கற்பத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே நீங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் விட விசேஷித்தவர்கள். வேதம் சொல்கிறது, தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார். God created us in His image. In His image He created the man. So you are so unique and you are highly honored person living in this world. தேவன் உங்களோடு உறவு வைக்க விரும்புகிறார். தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு தாய் தகப்பன் பிள்ளையோடு பேசுவதை போல, like a father and mother talks to a child, he wants to speak to you. பல வேளைகளில் எங்களுக்கு தேவன் யார் என்று தெரியவில்லை. எங்களுடைய சமய தலைவர்கள் சொல்லலாம், இந்த உருவங்கள், இவைகளை பார்த்தால் நாங்கள் எங்கள் கண்களை மூடி ஏதோ ஒரு தெரியாத தெய்வத்தை நாங்கள் தியானிக்கலாம் என்று. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. தேவன் தன்னை யாரும் உலகத்திலே இருக்கிற பொருட்களுக்கு ஒப்பாக மாற்ற விரும்பவில்லை. God doesn't like us make him into any image of this world, even in heaven. அதான் பரமண்டலங்கள்ல ஜெபங்கள்ல தேவன் இயேசு சொல்லுகிறார், பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய பரலோக பிதாவே. தேவன் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, Father who art in heaven. So any God in this world is not counted as God or gods. ஆவே இந்த உலகத்திலே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை நினைத்த மாதிரி ஆராதிக்க கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவன் தன்னை கேவலப்படுத்துவதை விரும்பவில்லை. அவர் சர்வலோகத்துக்கும் அதிபதி, சர்வலோகத்தையும் ஆளுகிற தேவன். இந்த மனிதன் தேவனை கேவலப்படுத்தினாலும் அவனோடு உறவாடி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். God wanted to forgive us. Therefore he sent his only begotten son, Lord Jesus Christ, into this world. ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் இரண்டாக பிரிக்க முடியாது. ஆனால் வார்த்தை தேவனாய் இருந்தது மட்டுமல்லாமல் அது ஜீவனுள்ளதாய் இருந்தது. பிரியமானவர்களே, ஆதலால் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களுக்காக மரிக்க வந்த இயேசு அன்று ஜூத மக்கள் மத்தியிலே பேசும் பொழுது இவ்விதமாக கூறினார். மத்தேயு 25 அதிகாரத்திலே 13வது வசனத்தில், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். யூத மக்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கையிலேயே மனுஷகுமாரன் திரும்பி வருவதை குறித்து அவர் பேசினார். அவருடைய மரணத்தை குறித்து சீஷர்களோடு பேசிய பொழுது சீஷர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு மனிதன் உயிர்த்தெழுவது என்பது சாதாரணமாக சிந்திக்க முடியாத, மனிதனுடைய உள்ளத்திலே கிரகிக்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. A resurrection of a person who is dead is not easily comprehended. And the disciples could not understand what he said. But he said, no one knows the time and the second that he would come back. ஆகவே ஆண்டவர் வருகிறதை குறித்து உயிரோடு இருக்கும் பொழுது மரிக்கும் முன்பாக சொன்னார். அன்று அவர்களுக்கு ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்று எங்களுக்கு அது தெரியும். ஆனால் இஸ்லாமிய மக்கள் அவர் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் திரும்பி வருவார், ஆட்சி செய்வார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்திலே ஆபிரகாம் ஆடுகளை பலியிட்டான், பாவ நிவாரண பலியாக ஆடுகளை செலுத்தினான் என்பதை, இஸ்மவேல் பாவ பரிகார பலியாக ஆடுகளை பலியிட்டான் என்பதை அவர்களால் உணர முடியாமல் இருக்கிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், சவுதி அரேபியாவில் இருந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இஸ்லாமிய சமயம் வருவதற்கு முன்பதாகவே ஆராதனைகள் நடந்திருக்கிறது என்பதை சரித்திரபூர்வமாக பார்க்க முடியும். அந்த காலத்திலே ஜூதர்கள் அந்த தேசத்தில் இருக்க முடியாதபடி கலைக்கப்பட்டவர்களாய், ஜூதர்களும் அரேபியர்களும் அந்த காலத்தில் இருந்த விக்கிரக ஆராதனைகளை தழுவியவர்களாக காணப்பட்டார்கள். என்றால் அதற்காகத்தான் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு கலைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் ஆண்டவர் இயேசு பாவங்களுக்காக ஒரு தரம் மரிக்கிற அந்த காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடலை கடந்து வருவதற்கு முன்பதாக அங்கே பாஸ்காவாகி ஒரு ஆடு அடிக்கப்பட்டது என்பதை தேவன் அவர்களுக்கு தெளிவாக கற்றுக்கொண்டு வந்தார். ஆதாமையும் ஏவாளையும் உடுத்துவிப்பதற்கு மிருகத்தை கொன்றுதான் அந்த தோலால் உடுத்துவித்தார். அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரு ஆடோ ஒரு பலியோ மரிக்க வேண்டியது அவசியம் என்பதை தேவன் ஆதியிலேயே வலியுறுத்தி இருந்தார். ஆனால் யூத மக்களும் இஸ்லாமிய மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மரித்தவர் ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அது நரபலி எடுப்பதை போல காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம், தேவன் எல்லா உயிரினங்களையும் உண்டாக்கின அந்த தேவன், அவர் இந்த பூமிக்கு மரிக்காவிட்டால் பாவத்துக்குள்ளே விழுந்திருக்கிற மனிதர்களை அவர் திரும்பவுமாக மீட்க முடியாது. என்றால் இதற்கு பின்பாக இருக்கிற சத்தியம் என்னவெனில்,
சாத்தானுடைய நயவஞ்சகத்தினால் மனிதர்கள் பாவத்துக்குள்ளே விழுந்த பொழுது அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற மனிதனை அவன் தனக்கு பிள்ளைகளாக மாற்றி அவர்களை கொண்டு இந்த பூமியை இன்று வரை அழித்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய செயல்கள், இந்த பூமியை ஆதியிலே தேவன் உண்டாக்கிய பொழுது அவர் இதை தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யமாய் மாற்றும்படியாகத்தான் உருவாக்கினார். ஆனால் தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுய சித்தத்தை கொடுத்தபடியால், because God gave free will to every human, they are able to do whatever they want to do. God never had a puppet show. So in free will we were allowed to operate the way we want. அப்படியாகத்தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த சுய சித்தத்தை அந்த அசுத்த ஆவிகள் தங்களுடைய தேவைக்காக விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, பொருளாசை, அநீதி, இவைகளெல்லாம் மனிதர்களை அடிமைத்தனமாய் அந்த ஆவிகள் வைத்து கொண்டிருக்கிறதுனால் வந்த மாம்சீகத்தின் விளைவுகளாகும். அதை மாற்றுவதற்கு ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதன் இந்த பூமியிலே மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால்தான் தேவன் ஒரு மானிட ரூபம் எடுத்து இந்த பூமியிலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்காமல் மரியாளுடைய கற்பத்திலே பிறந்தபடியினால் அவர் மனுஷகுமாரனாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்தபடியினால் தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மரணம் இல்லாமல் இழந்து போன அதிகாரத்தை பிசாசினிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்க முடியாது. ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் யூத மக்கள் அவரை கொல்லும்படியாய் ஒப்புக் கொடுத்தார்கள். யூத மக்கள் செய்ய போகிற அந்த காரியத்தை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். ஆதலால் அவருடைய மரணத்தை பாவ மன்னிப்புக்கான பரிகார பலியாக யாவருக்குமாய் ஒப்புக் கொடுத்தாரேன் என்றார். இயேசுவே சகல மானிட மனிதர்களை உருவாக்கினவர் ஆவார். ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரால் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் சகலமும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. தேவன் முதலிலே இருக்கும் பொழுது உண்டாக்கியது வார்த்தையாகும். மனிதன் உண்டாகிய பிறகு அவன் பேசுகிற வார்த்தை தான் அவனை பரிபூரணப்படுத்துகிறது. ஆகவே இந்த பூமிக்கு வந்தவர் சகலவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் தாங்குகிற ஆண்டவராகிய இயேசு என்று பெயர் பெற்ற அந்த வார்த்தை ஆகிய தேவனாவார். ஆகவே அவர் ஒருவரே, உருவாக்கினவரே, படைத்தவர் தான் சகலர்களுக்கும் பரிகார பலியாக மரிக்க முடியும். அதை யூத மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யூத மக்களுக்குள் தான் பலி செலுத்துகிற அதிகமான காரியங்கள் காணப்படுகிறது. இவைகள் இஸ்லாமிய மதத்திலே இல்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆபிரகாம் செய்ததை அவர்களுக்கு விளங்க முடியவில்லை. இஸ்மவேல் பலியிட்டதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆபிரகாம் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்மவேல் விருத்த சேதனம் பெற்ற அவருடைய மகன், ஈசாக்கு விருத்த சேதனம் பெற்றவர். இப்படி இருக்க விருத்த சேதனம் என்பது வெறும் மாம்சத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் என்று பவுல் சொல்லாமல் எங்களுடைய இருதயத்தினுடைய விருத்த சேதனமாய் இருக்கிறது என்று வேதத்திலே அவர் சொல்லுகிறார்.
ஆகவே ஒரு மனிதனுடைய மரணம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏனென்றால் அவன் மனிதன் இழந்து கொண்ட அந்த அதிகாரத்தை பிசாசினிடத்திலிருந்து இயேசு பிடுங்கி எடுத்தார். ஏனென்றால் ஒரு மனிதன் தன் அதிகாரத்தை பாவம் செய்து இழந்தான். என்னும் ஒரு மனிதன் இயேசு பாவம் செய்யாமல் பிசாசினிடத்திலிருந்து பிடுங்கி எடுத்து அந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்தார். பிரியமானவர்கள், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது என்று சொல்லும் பொழுது அவர் உயிரோடு இருந்துதான் அதை சொன்னார். அதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அதாவது இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் உடனே பிரயாணம் பட்டு போனான் என்றால் அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொன்னார். ஆனால் ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துக்களை கொடுத்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார். திருச்சபையும் ஊழியத்தையும் குறித்தவர் மறைமுகமாக சொன்னார். ஒருவனுக்கு 5 தாளந்தையும், ஒருவனுக்கு 2 தாளந்தையும், ஒருவனுக்கு 1 தாளந்தையும் அவனுடைய திறமைக்கு ஏற்ப தேவன் கொடுத்தார். அந்த கதையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த 5 பெற்றுக்கொண்டவன் அவன் வியாபாரம் செய்து அவன் இன்னும் ஒரு 5 பெருக்கினான் என்று பார்க்கிறோம். அந்த 2 பெற்றுக்கொண்டவனும் அவனுடைய ஆற்றலினால் இன்னும் ஒரு 2 பெருக்கினான் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே அந்த 1 பெற்றுக்கொண்ட மனிதன் அதை நிலத்துக்குள்ளே புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். So when Jesus said about his second coming, he said that he gave a person 5 talents, 2 talents and 1 talent, and they multiplied. But the guy who got the 1 talent, he buried everything. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த 5 தாளந்தை திரும்ப கொடுத்தவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னார். அந்த 2 தாளந்தை 2 பெருக்கினவனுக்கும் அதே சொன்னார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். You know, when he comes back, when Jesus comes back, he is going to reward the people who took the message of reconciliation. பாவ மன்னிப்பினுடைய தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் படைத்ததன் நோக்கம் பாவமற கழுவப்பட்டு பரிசுத்தமாய் நாங்கள் தேவ ஜனங்களாய் இருப்பதற்காக, வெறும் ஆலயத்துக்கு போய் அதே பாவங்களோடு வாழ்வதற்காக அல்ல, வெறும் சபைக்கு போய் மனம் திரும்பாமல் இருப்பதற்காக அல்ல. ஒருவன் தனக்கு கொடுத்த தாளந்தை பெருக்க வைக்க தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, திருச்சபையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திறமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவன் வியாபாரம் செய்கிறான், ஒருவன் முயற்சி செய்து 2 மாற்றுகிறான். They doubled their investments. So God's expectation is to double and to be blessed. இந்த ஒன்றை வாங்கினவன் என்ன அங்கே வந்து திரும்பி வந்தவருக்கு சொன்னதென்றால், 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆதலால் நான் பயந்து போய் புதைத்து வைத்தேன் என்று சொன்னார். அதற்கு இயேசு திரும்பி வரும்பொழுது சொல்லக்கூடிய வசனத்தை ஒரு உவமையாய் அவர் சொல்லுகிறார். அதற்கு எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும்
சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவன் என்று தெரிந்திருந்தார். நீ ஒரு பேங்கில் என்னான்னு கொண்டு போய் போட்டு எனக்கு வட்டியை என்னான்னு நீ கொடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, இது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு உவமை கதையாகும். ஆகவே பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அவர் சொன்னார். அவர் அப்படி சொல்லி பொழுது அவர் சொல்லுகிறார் 31வது வசனத்திலே, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக அவரை குறித்து பேசுகிறார். நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், நான் அவசரமாக போகிறேன், நான் உங்களுக்கு தாளந்துக்களை கொடுத்து போகிறேன், மரித்து உயிர்த்தெழுந்து போகிறவர். அங்கே அவர் சொல்லுவதெல்லாம் நான் திரும்பி வருவேன், ஆனால் நான் திரும்பி வரும் பொழுது என்னுடைய மகிமை, தேவனுக்குரிய மகிமையும் மகத்துவம் உள்ள தேவனாய் தேவ தூதர்களோடு வருவேன், என்னுடைய சிங்காசனத்திலே நான் வீற்றிருப்பேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறதை போல் அவைகளை பிரித்து செம்மறி ஆடுகளை வலது புறமாகவும் வெள்ளாடுகளை தமது இடது புறமாகவும் நிறுத்துவார் என்று வாசிக்கிறோம். அது ஒரு நியாய தீர்ப்பின் நேரத்தை குறிக்கிறது. அநேகர் ஆண்டவர் இயேசுவை சிலைகளிலே பார்த்து, விக்கிரகங்களிலே பார்த்து அவரை அதற்கு சமமாக மனதிலே வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் நியாயம் தீர்க்கும்படியாக தேவனாய் வரப்போகிறார் என்பதை அவர்கள் சிந்திக்க முடியாமல் இருக்கிறார். ஏனால் மனிதனுடைய மனங்களும் அவருடைய எண்ணங்களும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற மாட்டார் என்று நினைக்கிறார்கள். இன்று இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னவர், மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக நோவாவினுடைய காலம் எப்படியோ அப்படியே இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். சோதோம் கொமோராவை போல அக்கினியினால் பூமி அழிக்கப்படும். இந்த பூமி பல வருடங்களாக இவ்விதமாய் அழிக்கப்பட்டு வருகிறது. இதை யார் செய்கிறார்கள் என்பதை வேதத்திலே சொல்லவில்லை. ஆனால் தேவன் துன்மார்க்கர்களையும் நீதிமான்களையும் ஒன்றாக அழிக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, சவுதி அரேபியாவிலே ஒரு பெரிய வெள்ளம் வந்த பொழுது ஒரு முஸ்லீம் சகோதரர் இவ்விதமாக யூடியூபிலே போட்டிருந்தார். ஏனென்றால் சவுதி அரேபியா துபாயிலே அங்கே அவர்கள் ஹலோவீனை கொண்டாடி அங்கே பாலஸ்தீனர்களை குறித்து கவலையற்று இருக்கிறபடியினால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டார் என்று எழுதியிருந்தார். ஆனால் ஒன்று விளங்குகிறது, ஏதோ ஒரு தேவனுடைய கோபம் இந்த பூமி அனைத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லாமல், பிசாசானவன் இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறதை தேவன் தடுக்கவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் மனிதர்கள் தேவனை உண்மையாக இருதயபூர்வமாக தேடவில்லை. AI technology, scientific development, iPhone, scientific things, people are behind all these new developments. But in the midst of all these chaos, the Bible very clearly says, God will come back. Lord Jesus will come back. பிரியமானவர்களே, தேவனுடைய நோக்கத்தை இந்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் அனைத்தும்
திறம்பட விளங்க வைக்கிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் 1948 ஆண்டுக்கு முன்னர் இருக்கவில்லை. சவுதி அரேபியா இருக்கவில்லை. இந்த நாடுகள் யாருமே படத்திலே இருக்கவில்லை. ஆனால் அவைகள் திரும்ப உருவான பொழுது அந்த நாடுகளை குறித்த பேசிய இந்த வேதாகமும் ஜீவன் பெற்றதாய் இன்று எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஆவியானவராயிருக்கிறபடியால் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் வருகிற நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் எச்சரிப்பது, நீங்கள் இப்பொழுது வருவார் என்று ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா தீர்க்க தரிசன நிறைவேற்றங்களும் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை உண்மையாய் தேடுவீர்களா? ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது பேசிய வார்த்தைகள், பலிகள், பாவங்களுக்காக மரித்த கிறிஸ்துவின் அன்பு, தேவன் எங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியவர் தான் கிறிஸ்து. எங்களுக்காக வந்து மரித்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அவ்விதமாக வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் தேவன் எங்களே அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் தப்பித்து செல்வதற்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுப்பீர்களா? என் பாவங்களை உங்களுடைய இரத்தத்தினால் கழுவுவீராக என்று கேட்பீர்களா? தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய அப்பா, உங்களை உருவாக்கின தேவன். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தன்னிடத்திலே வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. God bless you. God keep you safe and bless you more and more. Come closer to Jesus and accept Him as your personal Savior. God bless you. Let Him keep you safe. Amen and amen.